friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாக்லேட் புடிங் ரெசிபி. இதுக்கு வந்துட்டு நம்ம அகர் அகரோ இல்ல ஜெலட்டினோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. வீட்ல நார்மலா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம இந்த சூப்பரான புடிங் செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த டெலிஷியஸான சாக்லேட் புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது வந்துட்டு ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரையும் கோகோ பவுடரையும் பால் விட்டு நம்ம கலந்து வச்சுக்க போறோம். தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம், சும்மா கொஞ்சமா விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு பால் விட்டு இதை கரைச்சிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம், அதுலேயும் இதே மாதிரி வரும். இப்போ அதே மாதிரி இந்த கோகோ பவுடரையும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பால் விட்டு. இப்போ இதையும் நம்ம இந்த கோகோ பவுடரையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கோகோ பவுடரையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடான பாலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க கட்டி இல்லாமல். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம மீதி வச்சிருக்கிற பால் இருக்குல்ல, இந்த பால் இதில் விட்டுடலாம். இப்போ இந்த பாலில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க, உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன் இதில். இது வந்து இந்த பால் நல்லா காயட்டும், இந்த சர்க்கரை வந்துட்டு கரையட்டும், அது வரைக்கும் இதை காய்ச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட போகிறோம். ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுருக்கேன் இதில். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கோகோ பவுடர், இந்த கோகோ பவுடரை இதில் விட்டுக்கலாம். இதை விட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பாலோட. பாருங்க கோகோ பவுடர் சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்பயே கொஞ்சமாக திக்காயிடுச்சு பாருங்க இந்த மில்க்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்தி இதை கைவிடாமல் கிளறணும். நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்போ கைவிடாமல் கிளறணும். நம்ம நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் நம்ம இதை விட்டு கிளறிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கிளறணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடுவாங்க அங்கே. பாருங்க வேகமாக திக்காயிரும் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சூடாக இருக்கும் போதே நம்ம வந்துட்டு செட் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து ஆறிடுச்சுன்னா இப்படியே செட் ஆகிடும் இங்கேயே. இந்த மாதிரி பவுல்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துலேயுமே நெய் தடவி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த புடிங் மிக்ஸ் இருக்குல்ல, இதுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு, சின்ன கரண்டி அளவுக்கு எடுத்து இதுல பாதி அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி பாதி அளவு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த புடிங் மிக்ஸ்ல நான் வந்துட்டு 2 மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த மேரி பிஸ்கெட்டை நம்ம வந்துட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸ் பிட்ஸ் மாதிரி இப்படி பிரேக் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பிரேக் பண்ணி போட்டுருங்க. இது வந்து இந்த புட்டிங்கில் ஒரு டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸுக்காக நம்ம செய்கிறோம். நீங்கள் முழுக்க முழுக்க இந்த பிஸ்கெட் ஆட் பண்ணாமையும் நீங்கள் புட்டிங் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு வேரியேஷனுக்காக நம்ம செய்கிறோம். இப்போ இதையே இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த பாதி ஸ்பேஸ்ல நம்ம இந்த பிஸ்கெட் சேர்த்த பார்ட்டை வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஃபிளாட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நம்ம இப்படியே செட் பண்ண போகிறோம். இது செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட புட்டிங் வந்துட்டு நல்லா செட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணோம்னா இப்படியே கையிலேயே லைட்டாக இப்படி லூஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி லைட்டாக ஓரத்தில் இது பண்ணி விட்டிங்கனாலே இது லூஸ் ஆகிடும். நம்ம நெய் தடவி இருக்கிறோம் அதனால. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீமோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பாருங்க டீமோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி கேஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு போடலாம், இல்லை உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது போடலாம். நிலக்கடலை கூட, வறுத்த நிலக்கடலை கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பவுடர் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு போடலாம். இதை வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு இப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இல்லை
மாதிரி சுத்திலையும் இப்படி ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த புடிங்கையும் ஒட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு கொஞ்சமா சாக்லேட் வந்துட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சாக்லேட் வந்து நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டுருவோம். நம்மளோட டெலிஷியஸான இந்த சாக்லேட் புடிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சாக்லேட் புடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.